தமிழ்நாடு தி ஆஃபீஸ் டிஸ்கஷன், டிஎம்கே டிஸ்கஷன். டிஎம்கே பொறுத்த வரைக்கும் என்ன தகவல் அப்படின்னா, அவங்க என்ன கான்செப்ட் அப்படின்னா என்ன தான் எதிர்பார்க்குறாங்க. அப்படி எதிர்பார்க்குற நிலையில் என்ன ஒரு கான்செப்ட் அப்படின்னா, அதாவது எவ்வளோ பெரிய பணக்காரங்களாக இருந்தாலுமே அவங்க வறுமை நிலையிலே வாழ்ந்து வாழ்ந்து பழக்கமானதுனால அதே நிலையை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. தங்கிட்ட இவ்வளோ கேஷ் இருக்குது, ஒரு நல்லபடியாக வாழலாம், பேசாமல் கரஸில் ஒரு கோர்ஸ் படிக்கலாம், ஏதோ ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம், பேசாமல் ஒரு 1000 பேருக்கு ஒரு வேலை கொடுக்கலாம், இல்லை எங்கேயாவது ஒரு இடத்துல போய் ஒரு 10,000 பேருக்கு சாப்பாடு கொடுக்கலாம். இந்த மாதிரிலாம் நினைக்கவே மாட்டேங்கிறாங்க. முடிஞ்ச வரைக்கும் சிக்கனமாக இருக்கலாம்னு நினைக்கிறாங்க. கலகம் இருக்குது, இது இருக்குது, சரி ஓகே கவர்மெண்ட்டு காசு எடுத்து செலவு பண்ணலாம், சரி ஓகே அப்படி தான் நினைக்கிறாங்களே தவிர தங்கிட்ட இருக்கிற காசை இன்வெஸ்ட்மெண்ட்லாம் செலவு பண்ணலாம் நினைக்க மாட்டேங்கிறாங்க. அதனாலேயே எரர் ஆகுது. அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, நான்லாம் உங்களுக்கு என்ன நிலையில் தோது பார்க்கலான்னு நினச்சேன் அப்படின்னா, மூவிலாம் புக் பண்ணலாம், நல்லா சம்பாதிக்கலாம்னு நினச்சேன். ஓகே, ஆனால் நீங்கள் அதுக்கு தோதாகலை. அப்படின்றப்போ அரசியல் அப்படின்றப்போ எனக்கு தோதாகிறதுன்றது சிரமம். அதனால் உங்களுடைய கான்செப்ட்டுக்கு என்ன ஆளாக்காதீங்க. ஓகே, எனக்கே சங்கட்டமாக இருக்குது. அதாவது யாரோ சண்டை போட்டுக்கிறாங்க, அது அவங்களோட தனிப்பட்ட விஷயம். நான் ஏன் போய் சண்டை போடணும்? அதில் எனக்கு என்ன லாபம் இருக்குது? ஓகே, இப்போ நீங்கள் இந்த மாதிரி டேரக்டர்ஸாக நீங்கள் சண்டை போடுங்க, உங்களுக்கு வருஷத்துக்கு எவ்வளோ கோடி காசு கிடைக்கும், இல்லைன்னா மாதத்துக்கு உங்களுக்கு 1 கோடி ரூபா கிடைக்கும், இல்லை டெய்லியும் 1,00,000 ரூபா கிடைக்கும், அட்லீஸ்ட் டெய்லி 1000 ரூபா தரேங்க அப்படின்னா கூட பரவாயில்ல. அந்த மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது. அதனால் எதுக்கு நான் போய் தேவையில்லாமல் சண்டை போடணும், செலவு சங்கடத்தை ஏற்படுத்தணும்? ஓகே, அதனால் உங்கள் பொழப்பை நீங்கள் பாருங்கள். ஓகே, நான் வேணால் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஒரு உற்சாகமாக, ஒரு நம்பிக்கையாக நிறைய நல்ல விஷயங்களை வேணால் நான் ஷேர் பண்ணுவேனே தவிர நெகட்டிவ் அப்படின்றதெல்லாம் நான் ஷேர் பண்ண மாட்டேன். ஓகே, ஏன்னா நான் ஒரு பாசிட்டிவான ஒரு கேரக்டரு. ஓகே, அதனால் உங்களோட விஷயம்லாம் நீங்கள் தான் கவனிச்சிக்கணும். ஓகே, இந்த சட்டசபை அப்படின்ற நேரத்தில் என்னெல்லாம் கூப்பிடாதீங்க. ஓகே, எனக்கே அதை வந்துட்டு பார்த்திங்கன்னா, உங்களுக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது, மந்த்தான சம்பளம். நீங்கள் சும்மா ஏதோ ஒரு பிரியாணி இருக்குது, ஏதோ ஒன்று சாப்பாட்டுக்கு உடனே சாப்பிட்டுட்டு நீங்கள் அதை மறைச்சிக்கிட்டு நாங்கள் வறுமையில் இருக்கோம், உடனே ஒரு வார்த்தை, ஏதாவது ஒரு தமிழில் ஏதோ ஒரு வார்த்தை, ஏதோ அந்த வார்த்தையை வச்சுக்கிட்டே அப்படியே பொழப்பு ஓட்டிக்கலாம், பேசியே எல்லாத்தையும் சமாளிச்சலாம் நினைக்கிறதுன்றலாம் உங்களுக்கு தோதாகுது. ஆனால் எனக்கு அப்படி தோதாகிறதுன்றது சிரமமாக இருக்குது. அதனால் உங்களோட பாதையில் நீங்கள் பயணிங்க, என் பாதையில் நான் பயணிக்கிறேன். ஓகே, அடுத்து இந்த அரசியல் அப்படின்றதெல்லாம் எனக்கு கான்செப்ட் கிடையாது. ஓகே, நான் 5 வருஷத்துக்கு நான் வந்துட்டு ஒரு லீவு அப்படின்ற மாதிரி தான். ஓகே, ஏதாவது ஒரு ஐடியா வேணால் சொல்லுவேன், இந்த நலத்திட்டம் செய்யுங்க, அந்த நலத்திட்டங்க செய்யுங்க அப்படின்னு. மற்றபடி அவங்களே நிர்வகிச்சிக்க வேண்டியது தான். என்னுடைய கான்செப்டை பொறுத்த வரைக்கும் கிங்டம் அப்படி அமைகிறப்போ எல்லா விஷயம் வேகமாக தோதாகும், காசும் உருப்பட்ட காசும் லாஸ் ஆகாது, எல்லாமே லாபமாக மாறும். ஓகே, அதனால் இந்த சட்டசபை அப்படின்றதே கரண்ட் பில்லு செலவு, போக்குவரத்து செலவு, மந்த்தான சம்பளம் காசு இருக்குது, எக்கச்சக்கமான காசு செலவாகுது. அதுக்கு பேசாமல் எனக்கே கூட ஒரு உள்நிலையில் ஒரு அனுபவம் தோணுச்சு. அங்கே இருக்கக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனில் ஒரு வேலை கொடுத்தோம் அப்படின்னா தினந்தோறும் வராங்க, ஒரு வேலை செய்கிறாங்க. ஒரு வருஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கட்டடம் ரெடி ஆயிரும். ஓகே, ஒரு வருஷத்துக்கு அப்புறம் என்னங்க பிரயோஜனம் பாருங்கள், இதாங்க கட்டடம் பிரயோஜனங்க. ஓகேங்க அப்படின்லாம். ஓகே, ஆனால் 5 வருஷமும் இப்படியே பேசிகிட்டு தான் இருக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு பிரயோஜனமும் இருக்காது. அதனால் இந்த கான்செப்ட் சரி தீது அப்படிலாம் நான் சொல்ல வரல. இப்போ எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது கிங்டம் அப்படின்ற ஒரு கான்செப்டில், அப்படின்றப்ப நான் அதை பயணிக்கிறேன். உங்களுக்கு வந்துட்டு அது தோதாக இருக்குது அப்படின்றப்போ அதை நோக்கி நீங்கள் பயணிக்கலாம். ஓகே, இதில் ப்ளஸ்ஸு மைனஸு அப்படிலாம் கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இயல்பு நிலை. ஓகே, அதனால் உங்களுக்கு அந்த யூகே சிஸ்டத்தில் அதெல்லாம் உங்களுக்கு தோதாகுதுன்னா அது உங்களுக்கு உண்டான ஒரு பாதை. ஓகே, என்னோடய பாதை அப்படின்றது அந்த பாதை அப்படின்றது எனக்கு தோதாகாது. ஓகே, ஏன் அப்படின்னா எல்லாத்தையுமே ஓரளவு சகிச்சுக்கிட்டு ரொம்ப அப்படியே பவ்யமாக சரி சொல்லுங்கள், சரிங்க அப்படிங்களா, சரி ஓகேங்க, சரிங்க அப்படிலாம் நான் செயல்பட்டலாம் என் மனசாட்சி உறுத்துது, என் மனசாட்சி என்னை துன்புறுத்துது. அதனால் என்னோடய மனசாட்சி படி தான் நான் நடந்துக்குவேன். ஓகே, அதனால் என்ன நான் ஏமாற்றிக்கிறதுன்றது சரி கிடையாது, நான் மற்றவங்களை ஏமாத்துறதுன்றது சரி கிடையாது. அதனால் இந்த பகல் டைமில் சட்டசபை டைமில் என்னை கூப்பிடாதீங்க, நீங்களே தோது பார்த்துக்குங்க. ஓகே, அடுத்து இந்த ஸ்டூடியோவை பொறுத்த வரைக்கும் 1 மாதம் லீவு. நான் அதுக்கப்புறம் நானே எதுவும் தோது பார்த்துக்கிறேன். ஏன்னா நிறையா மன சங்கடம் ஏற்பட்டுருச்சு. ஓகே, இதுக்கப்புறம் மூவிஸ்லாம் கேன்சல் பண்ணலாமா, இல்லை திரும்ப கண்டினியூ பண்ணலாமா, இல்லை வேறு ஆர்டிஸ்ட்டு புக் பண்ணலாமா அப்படின்ற எல்லாத்தையுமே நான் 1 மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு தகவல் சொல்கிறேன்.
ஓகே, அது வரைக்கும் உங்கள் வேலையை பாருங்கள். அதுக்கப்புறம் நான் உங்களை எதுவும் தோதானா கூப்பிட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு தகவல் சொல்கிறேன். ஓகே, சரி. அடுத்த தகவல், ஸ்டூடியோ டிஸ்கஷன். அதாவது ஒரு மூவியில் நம்ம புக் பண்ணுறோம் அப்படின்றப்போ டைரக்டர்ஸ் எல்லாம் பெரும்பாலும் மூவி புக் பண்ணணும் அப்படின்ற டைமில் மட்டும்தான் வருவாங்க. புக் பண்ணதுக்கப்புறம் அவங்க அப்படியே உருகி போயிட்டு அதுக்கப்புறம் கிளம்பி போயிடுவாங்க. அடுத்த நாள் பகல் டைமில் தான் வருவாங்க. ஏதோ தோதாகிறப்போ சூழ்நிலை இருந்துச்சு அப்படின்னா வருவாங்க. இல்லைன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் தோது பார்த்துக்குவாங்க. ஆர்டிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மேல் ஆர்டிஸ்ட் எல்லாம் அவ்வளோவா யாரும் இன்வால்வ் ஆக மாட்டாங்க. ஏதோ புக் பண்ணால் கேஷ் கிடச்சா ஏதோ தோது பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்கவுங்க பொழப்பே அவங்களுக்கு பெரும்பாடாக இருக்கனால யாரும் இன்வால்வ் ஆக மாட்டாங்க. ஆனால் அந்த ஆக்ட்ரஸ் தான் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. இதில் கொடுமை என்ன அப்படின்னா, நானே ஒரு பரிதாபமாக தான் இருக்கேன். ஓகே, எந்த வசதியும் இல்லாமல் ரொம்ப ஒரு வறுமையான ஒரு ஸ்டேட்டஸில் தான் இருக்கேன். எங்கள் அப்பா உழைக்கிறாரு தான், ஆனால் எல்லாம் வீண் உழைப்பு. சம்பாரித்து அவரும் நிம்மதியாக வாழாமல், ஃபேமிலியும் நிம்மதியாக வாழ வைக்காமல், பாவம் ரொம்ப கொடுமையான நரக வாழ்க்கை மாதிரி. ஓகே, எர்த்துலேயே ஒரு நரக வாழ்க்கை. ஓகே, அது என்ன பண்ணுறது, ஒவ்வொருத்தரோட கர்மா அந்த மாதிரி இருக்குது. இவ்வளோ நரகமான ஒரு வறுமை நிலையில் தான் நானே வாழ்ந்துட்டுருக்கேன். இதில் வேறு ஒரு சில ஆக்டர்ஸ் வந்துட்டு என்கிட்ட பங்கு போடுறதும் சண்டை போடுறதுமா இருந்தால் என்ன கொடுமை. நான் நினச்சேன் சரி இவங்கெல்லாம் தோது பார்த்து நமக்கு ஒரு வீடு அமைச்சு கொடுப்பாங்க, கார் வாங்கி கொடுப்பாங்க, நமக்கு ஏதாவது கிஃப்ட்டு கொடுப்பாங்க அப்படின்னு. கடைசியில் பார்த்தா எறலா தான் ஆகுது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, முதல்லாம் தமிழ் சினிமாவில் தமிழ் பேசக்கூடிய நடிகைகளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியே கொடுக்க மாட்டாங்க. ஏதோ ஒன்று வடநாட்டிலேருந்து தான் கூட்டிகிட்டு வருவாங்க. இல்லைன்னா தமிழே தெரியாத ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு தான் அந்த படத்திலே புக் பண்ணுவாங்க. அதுதான் ஒரு கலாச்சாரமாக இருந்தது. அதில் நிறைய நல்ல விஷயம் இருக்குது. ஒரு பயோகெமிஸ்ட்ரிலாம் டேமேஜ் ஆகாது. வருவாங்க, நடிப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க பார்த்துட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க. நம்ம லோக்காலிட்டிலே இருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட்டே புக் பண்ணுறோமா, புக் பண்ணுற வரைக்கும் நல்லா இருக்காங்க. புக் பண்ண முடிச்சதுன்னா அதுக்கப்புறம் ஒரு மாதிரியாக நடந்துக்கிறது, சினுங்கிறது, ஏதோ டேமேஜ் ஏற்படுத்துறது, நெளிகிறது, இதெல்லாம் பார்த்தா கடுப்பாக தான் ஆகுது. ஏன்னா இவங்க தான் காப்பாற்றுவாங்கன்னு பார்த்தா இன்னும் சேதாரத்தை தான் ஏற்படுத்துகிறாங்க. அதனால் அந்த ஆக்ட்ரஸை பொறுத்த வரைக்கும் அந்த எத்திக்ஸ் இருக்குது, சினிமா எத்திக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு டைரக்டர் சார் நம்மளுக்காக மூவி புக் பண்ணியிருக்காரு, ஓகே நம்ம ஏதோ ஒரு கிஃப்ட்டு கொடுக்கலாம், இல்லை ஏதாவது நம்ம ஒரு மெசேஜ் பண்ணலாம், அப்போலாம் ஒரு பாசிட்டிவான ஒரு நிலையே யோசிக்க மாட்டேங்கிறாங்க. ஓகே, எது இவங்களால எனக்கு லட்சமாக இந்த எவ்வளோ பல லட்சம் கோடி லாபம் கிடைக்கிற மாதிரி. ஓகே, அதனால் யதார்த்த ரீதியாக நானே ஒரு திருமணம் தான் அமைச்சிக்கலான் இருக்கேன். எனக்குன்னு ஒரு குடும்பம், ஒரு ஃபேமிலி. அப்பப்போ ஒரு நடிக்கிறேன்னா அவ்வளோதான். ஓகே, ஏதோ பற்று அப்படின்றது தோதாகிறதுன்றது ரொம்ப சிரமம். அப்படியே தோதானாலுமே ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஓகே, அதனால் இந்த ஆக்ட்ரஸ் எல்லாம் பொறுத்த வரைக்கும் டேமேஜ் பண்ணாதீங்க. ஏதாவது உதவி செய்யுங்க, ஏதாவது கேஷ் கொடுத்து, ஏதாவது ஒரு அடுத்த படிநிலை தோதாகிற மாதிரி. ஓகே, அவங்க நிலையில் தோது பார்க்குறாங்களே தவிர யதார்த்த ரீதியாக ஒரு சமநிலைப்படுத்துன்னு நினைக்க மாட்டேங்கிறாங்க. ப்ரைவேட் ஜெட் இருக்கக்கூடிய நடிகையிலேருந்து என் கார் வச்சுருக்க நடிகைலேருந்து எல்லோரும் ஒரு வகையில் அப்படி தான் இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் இன்னும் அப்படியே 40, 50, 60 ஆனாலுமே இன்னும் அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா 20 வயசுங்க எங்களுக்கெல்லாம். எங்கள் ஆக்ட்ரஸ் கூட நாங்கள் சமங்க. 60ஆம் கல்யாணம் இருக்குதுங்க, ஓகேங்க. இருந்தாலும் எங்களுக்கெல்லாம் 20 வயசு தாங்க அப்படின்னு அவங்க நினச்சிக்கிறாங்க. வயசுக்கு தகுந்த மாதிரியே நடந்துக்க மாட்டேங்கிறாங்க. ஓகே, இவங்களே இவங்கள செல்லம் கொஞ்சிக்கிறாங்க. யதார்த்த ரீதியான ஒரு சூழ்நிலையை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. ஓகே, அந்த யுஎஸ்ஏ, ரஷ்யா இந்த வல்லரசு நாட்டில் மட்டும்தான் அந்த ஒரு செல்லத்துக்கான உண்டான ஒரு வேல்யூ இருக்கும். இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நரக கொடுமையாக இருக்குது. இதில் வேறு ஏதோ வகையில் தோது பார்க்குறது, சினுங்கிறது, அந்த மாதிரிலாம் இதெல்லாம் தோது பார்க்குறப்போ தோதாக மாட்டேங்குது. பாலா படம் மாதிரி தான், மேக்கப்பே இல்லாமல் ரொம்ப ஒரு ஆர்டிஸ்ட் எப்படி இருப்பாங்கன்னா அந்த மாதிரி படத்துக்கு மட்டும்தான் மேட்ச் ஆகிற மாதிரியான ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குது. ஓகே, அதனால் எல்லா வகையிலும் ஒரு சமநிலை அப்படின்றது தேவைப்படுது. ஓகே, அதனால் டேமேஜ் ஏற்படுத்தாதீங்க. ஓகே, சரி. அடுத்த தகவல்,